எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் நல்ல காரம் சாப்பிடுவோம். ஆனால் இந்த பச்சை மிளகா சாப்பிட்ற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து இந்த ரீசெண்டாக ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட் வீடியோஸ்லாம் வரும் இல்லையா, ஃபுட்லாம் சாப்பிட்ற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு சில டைம்லாம் நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதே மாதிரின்னு சொல்லிட்டு தெரிவார். இப்போலாம் நான்வெஜ் செஞ்சேன்னா அதில் இருக்க பீஸ்லாம் எங்கெல்லாம் கேட்கறது கிடையாது. பச்சை மிளகா கொண்டு வாடினா, அது ரா பச்சை மிளகா. ஏன்னா அவர் பார்க்குற வீடியோவில் எவனோ எதை சாப்பிட்டாலும் பக்கத்தில் வந்து இந்த பச்சை மிளகா வச்சு சாப்பிடுவான் போல. இந்த நார்த் இந்தியன் சைட்லலாம் சாப்பிடும்போதும் பச்சை மிளகா, ஆனியன், குக்கும்பர் இதெல்லாம் வந்து கம்பல்சரி வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்து பழகிருக்கும். அதான் சொல்லிட்டு எவனோ ஏதோ பண்ணுறதெல்லாம் பார்த்து புதுசாக ட்ரை பண்ணாது. அதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன், ஒழுங்கு வந்து சாப்பாடை சாப்பிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டேன். இப்படிதான் எனக்கு இந்த பேக்கிங் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்குமா. சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் உனக்கு கேட்டிருந்தா வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அது வரைக்கும் நீவே அதை ட்ரை பண்ணி கொடுப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பாராட்டி தள்ளிடுவார். உனக்கு அவன் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஒருவேளை நல்லாவே இல்லை சொதப்பிட்டேன் அப்படின்னா நல்லா திட்டிடுவார். இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, கண்டத கலதையும் பார்க்க வேண்டியது, ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேண்டியதுன்ட்டு. அதான் இன்னைக்கு அவர் சொன்ன டைலாக் அவருக்கே வந்து ரிட்டன் கொடுத்துட்டேன். இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு நாக்கெல்லாம் செவ நாய் கண்ணில் தனியாக கொடுத்து அப்போ கூட சின்ராஸ் வந்து அதை விடவே இல்லை. அப்போ தான் அவருக்கு இந்த பச்சை மிளகா மேலே உள்ள லவ் எவ்வளோன்றது புரிஞ்சுது. நிறைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி ஒரு வழியாக அந்த கிரீன் சில்லி வந்து வாங்கி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்கன்னு. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை திட்டின டைலாக் அப்படியே அவருக்கே திருப்பி கொடுத்த டைலாக்னா அது என்ன டைலாக்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.